அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பௌஷிஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வடை சாலட். பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஆக்சுவலாக பர்மாக்காரவங்கெல்லாம் இதை வந்து கைச்சம்மான்னு சொல்லுவாங்க. பர்மாக்காரவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை அடிக்கடி செய்வாங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு மசால் வடை 4-5 குட்டி குட்டியாக இருந்தனால ஒரு 4-5 மசால் வடை எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம்னா அது மீடியம் சைஸ் வெங்காயம் தான். அதை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா, உங்கள் காரம் நிறையா வேணாம் அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. தக்காளியும் ஒன்று தான் எடுத்துருக்கேன் நான். பச்சை மிளகா, தக்காளி, இது கூட உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா லெமன் ஜூஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேணாம். வெள்ளரிக்காய், கேபேஜ், கேரட்னு இது கூட நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட், கேபேஜ், வெள்ளரிக்காய் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ணணும், டயட் ஃபுட்டு தான் சாப்பிட்றேன் அப்படின்றவங்க இது லஞ்சாகவே கூட எடுத்துக்கலாம். நல்லா வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும். பெருசாக ஏதோ வெயிட்லாம் போடாது. இதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. இது வந்து ஒரு சாலட் டைப்பில் தான் இருக்குது. ஈவினிங் சேட்டாக சாப்பிட்லாம், இல்லை நான் சொன்ன மாதிரி மதியானம் எது சாப்பிட்லாம். அதெல்லாம் விட எதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சோறு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன். பழைய சோறு சாப்பிட்றோமே வெறும் அப்படின்னு நினைக்காம இந்த சாலட் ஒன்று செஞ்சு அந்த பழைய சோறு சாப்பிட்டா ஒரு சட்டி பழைய சோறு இருந்தால் கூட சரி, வீட்டில் டக்குன்னு காலியாயிரும். இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கிச்சன் கஞ்சி சாப்பிடும்போது ட்ரை பண்ணிக்கோங்க. ரெசிபியை கண்டினியூ பண்ணலாம். அந்த வெஜ்ஜஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெறும் உப்பும் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டாவே போதும். இது ஒரு 2-3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு உள்ள வெஜ்ஜஸ் போட்டிருக்கேன். பட் இதுக்கே வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஜஸ்ட்டு நல்லா பண்ண வேண்டியதுதான். பிணைஞ்சிட்டு இதை கஞ்சி இல்லை வந்து சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாக எதுக்கு வேணும் எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை ரெசிபி இது. ஈஸி, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இதே காய்கறிகளோட வடைக்கு பதிலாக மிச்சர், கடையில் கிடைக்கிற மிச்சர் போட்டு கூட நீங்கள் பண்ணிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஒன் டைம் ஆச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.